கேரக்டரா தான் வந்து பிளே ஆகும். இந்த கதையை 1960ஸ்லயும் 1900ஸ்லயும் வந்து செட் பண்ண விதம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா ஃபீல் ஆகுது. அதுக்கு இந்த வெப் சீரிஸோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் மேக்கப் அண்ட் காஸ்டியூம் டிசைனர்ஸ்க்கு கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். ரொம்ப அந்த பீரியடுக்கு மேட்ச் பண்ற மாதிரி ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் இது நிறைய பேர் நோட் பண்ண மாட்டீங்க. பட் ஆனா ஒரு ஃப்ரேம்ல பேக்ரவுண்ட்ல நடக்கிற சில விஷயங்களுமே வந்து இந்த அட்டென்ஷன் டு டீடைல்னு சொல்லுவாங்க. ஈஸ்டர் எக்ஸ்னு நிறைய ஒளிச்சு வச்சுதான் வந்து கதையை பில்ட் பண்றாங்க. அதுவும் இல்லாம இது வந்து ஒரு ஸ்லோ பர்ன் ஹாரர் மிஸ்ட்ரி தான். கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்து டென்ஷனை பில்ட் பண்றாங்க. ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸ் இந்த வெப் சீரிஸ்ல இருக்கு. பட் அதை விட சைக்காலஜிக்கலா வந்து எப்படி அந்த ஹாரர் எலமெண்ட் வந்து ஒவ்வொரு கேரக்டர் கூட எப்படி பிளே ஆகுது அப்படிங்கறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து லேயர்ஸா வந்து பில்ட் பண்ணாலும் இது அடுத்து வரப்போற 2 சீசனுக்கும் லீடாவும் இருக்கணும். அதே மாதிரி ஆல்ரெடி வந்த இட் சாப்டர் 2 இது ரெண்டுக்குமே வந்து கரெக்டா வந்து அந்த டைம் லைனை மேட்ச் பண்ணணும்னு வந்து அந்த கேரக்டர் டீடைலிங்கிறது ரொம்ப நுணுக்கமா எழுதியிருக்காங்க. ஃபியர், பயம், ட்ராமா, சீக்ரெட் இது